கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1617க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகின்றேன். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மையல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். இன்றைய தேவ வார்த்தை, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலும் அவர் வந்து பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களையும், யாருக்கெல்லாம் ஆசீர்வாதங்கள் தேவையோ அவர்களையும் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வேறு சில வழிபாடுகளுக்குள்ளே போனார்கள். அங்கே சமாதானம் இல்லை, மன அமைதி இல்லை. எனவேதான் ஆண்டவரிடத்தில் திரும்பினார்கள், மனம் திரும்பினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததனுடைய நோக்கங்களில் பிரதானமானது மனம் திரும்ப அழைக்க வந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். எனவேதான் ஜனங்கள் சொன்னார்கள், இனி கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் என்றார்கள். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, உன் வழிபாடுகள் எப்படியோ தாறுமாறாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உங்களை அழைக்கிறார். உங்கள் வழிபாடுகளிலே கர்த்தரையே நம்புங்கள், கர்த்தரையே சார்ந்து வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையும் உங்கள் தொழிலும் உங்கள் வியாபாரமும் வளமாக செழிப்பாக வாழ்வாக அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.